ஹாய் யுவர்ஸ், ஆப்பம் சுடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இது போல் வெண்மையாக புசு புசுன்னு பஞ்சு போல் சாஃப்டாக ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கான ஆப்ப மாவு தயாரிப்பை முதல்ல பார்த்துருவோம். 2 கப்பு மாவு பச்சரிசி எடுத்து முதல் நாளே நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை எடுத்துக்கிட்டேன். எனக்கு 1/2 கப் தேங்காய் தண்ணி கிடச்சிது. இது ஆப்ப மாவு நல்ல புசு புசுன்னு சென்டர் போர்ஷன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த தேங்காய் தண்ணி. ஒரு மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆப்ப மாவோடு அரைக்கிறதுக்காக. இப்போ தேங்காயில் இருக்க பிசுறு தண்ணியில் வந்துட வேணாங்கிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியோட அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ அதில் இது போல் தின் போக 1 கப் போட்டுக்கோங்க. வேக வச்ச சாப்பாடு 1 கப் போட்டுக்கோங்க. துருவின தேங்காய் 1 கப் போட்டுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் தண்ணி விட்டுக்கோங்க. இதுதாங்க அந்த ஆப்ப மாவு புசு புசுன்னு சாப்பிட்டா வர்றதுக்கான சீக்ரெட்டு. நீங்களும் இது போல் காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். உங்களாலேயும் ஈஸியாக சாஃப்டான கலக்கலான ஆப்பம் செய்ய முடியும். இப்போ இதில் 1/2 கப் வாட்டர் விட்டு பேட்டர் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 போர்ஷனாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் தேங்காய் தண்ணி சாப்பாடு போகா எல்லாம் இருக்கிறனால பேட்டர் அரைக்கையிலேயே நுரைச்சிக்கிட்டு இது போல் வருங்க. இப்போ பேட்டர் அரைச்சி ரெடி பண்ணதும் 1/4 கப் வாட்டர் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ் ஃபெர்மெண்ட்டாக விட்டுடுங்க. நான் நைட் ஃபுல்லாக ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்காக விட்டுட்டேன் மாவை. பாருங்க, அடுத்த நாள் ஃபெர்மெண்ட்டான நம்ம ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா போதும். ஏன்னா கோகனட் வாட்டர், ரைஸ், போகாலாம் போட்டிருக்கனால அதுக்கே ஆப்பம் சாஃப்டாக வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோடா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஆப்பக்கடாயை சூடு பண்ணி எண்ணெய் தடவிட்டு இது போல் 2 கரண்டி விட்டுக்கோங்க. 2 கரண்டி விட்டதும் இதில் காட்டியுள்ளபடி நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கடாயோட சைடில் அந்த மாவு ஒட்டுற மாதிரி இப்படி பொறுமையாக ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு சைடுக்கெல்லாம் எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. 3 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் 3 to 4 நிமிஷம்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், திறந்து பார்த்தேன், இது போல் இருக்குது. இன்னும் சைடு இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். அப்போ சென்டர் போர்ஷனும் அப்போ தான் வேகும். இப்போ பாருங்கள், சைடில் இருக்க போர்ஷன் மொறுன்னு செவந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. சென்டர் போர்ஷன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆப்பத்தை ஈஸியாக இப்படி அழகாக எடுக்கலாம் பாருங்கள். இப்படி அழகாக எடுக்க வருங்க. நீங்களும் இந்த காம்பினேஷனில் ஆப்ப மாவை ரெடி பண்ணி ஆப்பம் உங்களுக்கு சுட தெரியலனாலும் பரவாயில்ல, சுட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம்லேயே உங்களால் ஆப்பம் சூப்பராக சுட்டு எடுத்துட முடியும். இதுக்கு ஆட்டுக்கால் பாயா, தேங்காய் பால், தேங்காய் சட்னி, சாம்பார், வெஜிடபிள் ஒயிட் குருமா, இது போல் சைடிஷ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன சைடிஷ் விருப்பமாக இருக்கோ அந்த சைடிஷை ப்ரிப்பேர் பண்ணி ஆப்ப ப்ரிப்பரேஷனை இது போல் பண்ணி நீங்களும் ஆப்பம் சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்காய் பாலோட குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் ரொம்பவே சாஃப்டான இந்த ஆப்பத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த காம்பினேஷனில் ஆப்ப மாவை செஞ்சு அவங்களுக்கு ஆப்பம் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போல் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.